வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கைக்கு இப்போ புதுசாக அறிமுகமாகி இருக்க ஒரு ஸ்பீக்கர் பிராண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஒரு ஆசையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் இருந்தால் நம்மளுக்கு எந்த இடத்துக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குவாலிட்டியான போர்ட்டபிள் ஸ்பீக்கரை தேடுறீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் டிசைன் பண்ண ஆக்ஸ் அப்படிங்கிற பிராண்டை இப்போ ஸ்ரீலங்காக்கு வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அஃபிஷியலாக லான்ச் பண்ண ஆக்ஸ் பிராண்டோட 4 ஸ்பீக்கர்ஸை தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இந்த 4 ஸ்பீக்கர்ஸ்ல 3 ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு பார்க்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இப்போ ஸ்ரீலங்கால உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த ஷாப்லனாலும் இப்போ வந்து இந்த பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் அதோட பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட் மூலமாகவும் உங்களுக்கு இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் மூலமாக 3 ஸ்பீக்கர்ஸை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன விஷயங்கள், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அன்பாக்சிங்கும் பிரைசிங்கும், அது மட்டும் இல்லை இந்த ஸ்பீக்கர்ஸை இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு வாங்குறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு எக்ஸைட்டிங் விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் வீடியோக்குள்ள சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஒஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஒஃபிஷியலாக லான்ச் ஆகியிருக்க சில பிராண்ட்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸோட கிடைக்கிற பிராண்ட் ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். அதுக்கு நான் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னா 1 இயருக்கு இந்த ஆக்ஸ்கே வாரண்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக யார் ஸ்பீக்கர் வாங்கினாலும் வாரண்டி கிடைக்கிறது தான். பட் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செப்டம்பர் 30க்குள்ளே இந்த ஆக்ஸ் பிராண்டில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு மேனுஃபேக்சர் ஃபால்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து 1-to-1 ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இது செப்டம்பர் 30 வரையும் உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்குள்ளே நீங்கள் வாங்குற எந்த ஒரு ஸ்பீக்கருக்குனாலும் மேனுஃபேக்சர் ஃபால்ட்னா மட்டும் உங்களுக்கு வந்து 1-to-1 ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இருக்குது. ஒரு ஸ்பீக்கருக்கு பதிலாக இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர், அக்டோபரில் வாங்குற ஸ்பீக்கர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இதோட நார்மலான வாரண்டிஸ் வந்து கிடைக்கும். அதாவது 7 டேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1-to-1 ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. 7 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பேர் வாரண்டி வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பிறகும் அதை வந்து ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் மூலமாக உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் கொடுத்துருக்க இந்த 3 ஸ்பீக்கர்ஸையுமே இப்போ பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லா விதமான ஸ்டோர்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து இது அவைலபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஆக்ஸ் அப்படிங்கிற பிராண்டை கேட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒரு பிராண்டடான ஸ்பீக்கர் தேடுறீங்க அப்படின்னா, ஒரு குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸோட இதில் 3 ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்ஸ் கியூப் அப்படிங்கிற இந்த போர்ட்டபிள் ஸ்பீக்கர் உங்களுக்கு பாக்கெட் சைஸ்ல இருக்க இந்த ஸ்பீக்கர் வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ் பிராண்ட்ல கொடுத்திருக்க கோ எக்ஸ்எல் அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கர் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்திருக்க ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஹெவியான ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்க்கலாம். இதுதான் அவங்களுடைய ரொம்பவுமே மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ் பூம் அப்படிங்கிற ஸ்பீக்கர் தான். இது கொஞ்சம் ஹெவியான ஸ்பீக்கர். அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆக்ஸ்ரோ அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கரை வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாக்ஸில் கொடுத்துருக்க ஒரு பெரிய ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஆக்ஸ் பிராண்டில் 4 ஸ்பீக்கர்ஸ் பார்க்கலாம். உண்மைக்குமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது வர்த்தா சவுண்ட் டெஸ்ட்டையும் வந்து பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்டாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஆக்ஸ் கியூப் அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கரை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8990 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு இதை வந்து OTC.lk அப்படி இல்லைன்னா பார்த்தோம் அப்படின்னா auxaudio.lk அப்படிங்கிற 2 சைட்லையும் பர்ச்சேஸ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஹாட்லைன் நம்பரையும் போடுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர்ஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா OTC.lkல உங்களுக்கு வந்து இதை மாதாந்தம் உங்களுக்கு வந்து கொக்கோ பேமெண்ட் மூலமாகவும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே தான் காசு கட்ட முடியலை அப்படின்னா 3 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து இதை இன்ஸ்டால்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸும் இருக்குது. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ் கியூப் அப்படிங்கிற இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து போர்ட்டபிள் அப்படிங்கிறத நம்மளுக்கு நல்லாவே பார்க்கலாம். ரொம்பவுமே பாக்கெட் சைஸில் தான் இருக்கும். அதோட பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு IPX7 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. 360 பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள் சவுண்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட நம்மளுக்கு இதுக்கு 1 இயர் வாரண்டியும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு.
ஸோ சைடில் இருக்க இந்த சீலை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னே இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டாகவே இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்மளுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி, இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு போட்டு பியோர் சவுண்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் உள்ளுக்கு இன்னொரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஸ் ஸ்பீக்கர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா டைப் சி கேபிள் தான் வருது. ஸோ இப்போ மோஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா ஃபோன் கேபிளுமே டைப் சி தான். அதனால இந்த கேபிள் இல்லைனாலும் கூட உங்களுக்கு வந்து ஒரு டைப் சி கேபிள் மூலமாக இதை சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பிறகு பாக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்ஸ் கியூப் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எங்கேயாவது இந்த ஸ்பீக்கரை கொண்டு போகணும் அப்படின்னா இதில் போட்டு உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு பிறகு பாக்ஸுக்கு நம்மளுக்கு ஸ்பீக்கரை வந்து பார்க்கலாம். ஸ்பீக்கரை கையில் எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்ஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அவங்களுடைய லோகோ வந்து இருக்குது. மேலே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான பட்டன் அண்ட் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் கொடுத்துருக்காங்க. ப்ளே போஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்க உண்மைக்குமே நல்லாவே இருக்குது. சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுக்கான எஸ்டி கார்டு போடுற ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட டைப் சி சார்ஜர் அண்ட் அதுக்கு பிறகு ஆடியோ போர்ட் இது ரெண்டுமே இதில் சைடில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ தான். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கையில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இந்த ஸ்பீக்கரை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட்டபிள் ஸ்பீக்கர். அதோட கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்கெட்டில் கூட உங்களுக்கு வந்து இதை போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவு தூரம் ரொம்பவுமே சின்ன ஒரு ஸ்பீக்கரை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பவர் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம ஒரு சாங் வந்து கேட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்மளுடைய ஃபோனுக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஓரளவு இதில் வால்யூம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இது நார்மலான வால்யூமில் வந்து நம்ம நார்மல் வால்யூம் தான். ஸோ உண்மையுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வால்யூம் வச்சதுக்கு பிறகு வேறு லெவல் சவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். 9000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வாங்குற இந்த ஸ்பீக்கரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல் வால்யூம் வச்சாலுமே அந்த நாய்ஸ் வந்து இல்லை, ஆடியோ கிளியராக கேட்குது. அதுதான் நான் இதில் கேட்ட ஒரு விஷயம். நீங்களுமே அந்த ஆடியோ தான் கேட்டீங்க. ஸோ இதுதான் அந்த ஆக்ஸ் கியூப் அப்படிங்கிறதுல ஆடியோ சவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். மேலே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸை வச்சு உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இருக்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு எஸ்டி கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். எஸ்டி கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சாங்ஸை வந்து இதில் ப்ளே பண்ணிக்கொள்ளலாம். இன்கேஸ் உங்கள் கையில் ஃபோன் இல்லைன்னா கூட இந்த எஸ்டி கார்டில் உங்களுக்கு சாங்ஸ் வந்து இதில் கேட்கலாம். சாங்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கேட்குது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆக்ஸ் கியூப் அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கரை நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஆக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க பாக்ஸில் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கிற இந்த ஆக்ஸ் ரோ அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கரை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 24,990 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட்டபிள் ஸ்பீக்கர் தான். கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஆக்ஸ் பிராண்ட்லேயே கொடுத்துருக்க ஆக்ஸ் ரோ அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கரை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது கிட்டத்தட்ட ஒரு கெமா லுக்கில் வந்து இருக்குது. அது உண்மையுமே நல்லா இருக்குது. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா 1 year வாரண்டியில் வந்து கிடைக்குது. அண்ட் அதோடய பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பாக்ஸ்லேயே இருக்குது. 360 சரவுண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தில் பார்த்தோம் அப்படின்னா 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. இன்பில்டாக வந்து நம்மளுக்கு மைக் ஒன்று இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கால்ஸ்னாலும் இதில் ஆன்சர் பண்ணிக்கொள்ளலாம். அட்வான்ஸாக நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. TWS கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பேஸும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட சீலை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர் தான். அதுதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். அண்ட் அதோட இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு
இது வந்து சார்ஜிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா 2.5 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு போகும். அண்ட் ப்ளேபேக் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 6 ஹவர்ஸ் வந்து இதில் ப்ளேபேக் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோன்னா 2600 mAh பேட்டரி ஒன்று இருக்குது. ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர் தான். ஸோ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்ஸுக்கு இன்னொரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ் அப்படிங்கிற பிராண்டை மென்ஷன் பண்ணி இதுலேயும் நம்மளுக்கு வந்து டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப் சி கேபிள் உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், டைப் சி கேபிள். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா வாரண்டி கார்டு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு க்ளோத் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பீக்கரை வந்து டஸ்ட் இல்லாமல் இந்த க்ளோத்துகளுக்கு வந்து பேக்கில் மாதிரி போட்டு வச்சுக்கொள்ளலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஆக்ஸ் பிராண்டோட ரோ அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கும்போதே கொஞ்சம் ஹெவியான ஸ்பீக்கர், ஒரு ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஸ்பீக்கர். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆமி லுக் ஒன்று இருக்குது. ஸோ கெமா லுக் உண்மைக்குமே நல்லா இருக்குது. அண்ட் இதோட ஃபினிஷிங்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிளாஸ்டிக் தான். அண்ட் பட் இந்த இடத்துல அந்த ஃபினிஷிங்கும் இந்த இடத்துல அந்த லோகோவும் வந்து நம்மளுக்கு வந்து கையில் ஃபீல் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. உண்மைக்குமே நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கொள்ளலாம், தேவையான இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 1426 கிராம் தான் இருக்குது. ஸோ அதுதான் இதோட வெயிட். இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பீக்கர். கிட்டத்தட்ட ஒரு 25,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் இதில் இருக்க இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதை பவர் ஆன் பண்ணுவோம். பவர் ஆன் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆர்ஜிபி லைட்ஸை வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி ஆர்ஜிபியில் உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து பார்க்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு ஸ்பீக்கரை நைட்டில் வச்சு நீங்கள் பார்ட்டி பண்ணும்போது உண்மையுமே வேறு லெவலில் இருக்கும். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா மேலேயே வந்து நம்மளுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஆர்ஜிபி லைட்ஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கும் பார்க்கலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட பட்டன் அண்ட் போர்ட்ஸை வந்து பார்த்து கொள்ளலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி வந்து பிளக்இன் பண்ணலாம், யூஎஸ்பி பிளக்இன் பண்ணலாம். அது கூடயே ஆடியோ கேபிள் வந்து உங்களுக்கு வந்து இதில் அக்சஸ் பண்ணலாம். டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்ட்ஸ் தான் நம்மளுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜிபி லைட்ஸ் வந்து இதில் நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்ஜிபி லைட்ஸ் ரெண்டு பக்கமுமே இருக்குது. ஸோ இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்ஸ் கியூப்லேயே பாட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னா ஆக்ஸ் ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இதோட நார்மல் வால்யூமில் நம்ம பார்க்குறது. ஃபுல் வால்யூம் கூட்டுறேன். ஸோ உண்மையுமே சவுண்ட் அப்படின்னா தாறு மாறாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிறது வர்த் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உண்மைக்குமே சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்குது. இதோடய நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜேபிஎல் இல்லைனா ஆங்கர் இந்த மாதிரி பிராண்ட்ஸில் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம இவ்வளோ குவாலிட்டியில் ஸ்பீக்கர்ஸ் பார்க்கவே கிடைக்காது. அதுவும் சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த அளவு இருக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஜேபிஎல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சவுண்ட் ஃபீல்டோட இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 30,000க்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்பீக்கர் வாங்குறத விட 24,990 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இந்த ஆக்ஸ் பிராண்ட் கொடுத்துருக்க ஸ்பீக்கரை வாங்கணும் அப்படின்னா உண்மையுமே வர்த் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. நீங்களுமே கேட்டிருப்பீங்க. இதுக்கு அடுத்து நம்ம இதோட மாஸ்டர் பீஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், அதையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் உண்மையுமே வர்த்தான ஸ்பீக்கர். அந்த சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கால்ஸுமே இன்பில்டாக மைக் கொடுத்துருக்காங்க. கால்ஸுமே இதில் கனெக்ட் பண்ணி பேசிக்கொள்ளலாம். அது ஸ்பெசிஃபிகேஷன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதோட வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லை. உங்களுடைய பார்ட்டி நடக்கிற இடம் பூலாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரை வச்சுட்டு தண்ணி பட்டாலுமே பிரச்சனையே இல்லாமல் யூஸ் பண்ணிக்கொள்றதுக்கான ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். அதையும் எடுத்து வச்சிருவோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்கோம் அவங்களுடைய மாஸ்டர் பீஸான ஸ்பீக்கர் எடுக்க போகிறோம். இந்த மாஸ்டர் பீஸ்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சவுண்டு தாறு மாறாக இருக்குது.
ஒரு 100 ஸ்பீக்கர் இருந்துச்சுனாலும் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதாவது பாட்காஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு 2 ஸ்பீக்கர் இருந்துச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி பாக்ஸை விட இதில் சவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இதே மற்ற நிறுவனங்களில் இந்த ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்க ப்ரைஸ் ரேஞ்சோட கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா 34,990 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஆக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க ஆக்ஸ் பூம் அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கரை வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ப்ரைஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா மற்ற நிறுவனங்களோட கம்பேர் பண்ணும்போது ஆக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க இந்த ஆக்ஸ் பூம் அப்படிங்கிறது உண்மைக்குமே வர்த்தானதாக சொல்லலாம். ஏன்னா நம்ம JBL எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்டத்தட்ட 60,000க்கு மேலே தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். பட் இதில் உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வந்து 35,000 ரூபாய்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 சீலையும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ஆக்ஸ் பிராண்டில் கொடுத்துருக்க இன்னொரு பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோன்னா போர்ட்டபிள் ஸ்பீக்கர் தான், அதுவும் வேறு லெவலான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. IPX7 வந்து கொடுத்துருக்காங்க, USB யூஸ் பண்ணலாம், LED கொடுத்துருக்காங்க, 60 வோல்டேஜுக்கான ஸ்பீக்கர்ஸ் 2 இருக்குது, அதோட பாட்காஸ்ட் பண்ணலாம், பேஸ் பூஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து கிட்டத்தட்ட 100 ஸ்பீக்கர்ஸை வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரே ஸ்பீக்கரில் 100 ஸ்பீக்கர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுதான் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். இதோட ப்ளே டைம் அப்படின்னு பார்த்தோன்னா 10 ஹவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட வெயிட்டே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வெயிட் வந்து இருக்குது. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து 1.5 கிலோகிராம்ஸ் வந்து பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பாட்காஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது, அதுதான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது பாக்ஸுக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆக்ஸ் பிராண்டில் கொடுத்துருந்த எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்குமே பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா உண்மைக்குமே வேறு லெவலில் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா மேலே ஆக்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டை போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலக்கும் ஒரு பாக்ஸ் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதை ஹேங் பண்ணி கொள்றதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த Type-C கேபிள். அப்புறம் இதுக்கான வாரண்டி கார்டை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஸ்பீக்கர்ஸில் இல்லாமல் இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதுலேயுமே ஒரு க்ளோத் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்கேனாலும் கொண்டு போய் கொள்ளலாம். வெளியெடுத்துட்டோம். இதுதான் அந்த ஸ்பீக்கர். வெயிட் பார்த்தாலே கிட்டத்தட்ட 1.5 கிலோ வந்து இருக்குது இதோட வெயிட் அப்படின்னு சொல்லலாம். உண்மைக்குமே ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா RGB லைட்ஸ் வந்து இருக்குது. இதில் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, Type-C போர்ட். அண்ட் அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஆடியோ கேபிள் ஒன்று இதில் ப்ளக் பண்ணுறதுக்கான போர்ட் வந்து இருக்குது. இந்த இடத்துல பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டிவைசஸ்க்கு கனெக்ட் பண்ணுற பட்டன் அண்ட் ப்ளே பண்ணுற பட்டன், வால்யூம் அப் டவுன் பட்டன், அண்ட் அது கூட இதோட EQ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அப்புறம் பவர் ஆன் பண்ணுற பட்டன் இருக்குது. ஸோ இதை பவர் ஆன் பண்ணாலும் இந்த இடத்துல சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்து பார்க்கலாம். சைடில் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி RGB லைட்ஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணி கையில் எடுத்துட்டோம். உண்மையுமே வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 1500 கிராம் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கிலோ வந்து இருக்குது. 1 கிலோவுக்கு மேலேயே இருக்க ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கையில் நிறைய நேரம் ஹோல்ட் பண்ணிடல, அது டேபிளில் வச்சிடலாம். அண்ட் இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா பக்கா குவாலிட்டியில் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பீக்கரை இப்படி கூட ஹோல்ட் பண்ணலாம். ஸ்பீக்கருக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது இந்த ரப்பர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கனால. அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டை வந்து பார்க்கலாம். 2 பக்கமுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் உண்மைக்குமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா பட்டன் அண்ட் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து EQ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, ஈக்குவலைசர். அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதை வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பவர் ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த 2 ஸ்பீக்கரில் கேட்ட சவுண்டை விட இதோட சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக தான் இருக்கும். இதுலேயுமே நம்ம ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணலாம். இது வந்து நார்மல் வால்யூமில் இருக்க சாங். ஸோ இதுதான் இதோட பேஸ். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்.
உண்மைக்குமே சொல்கிறேன், தாறுமாறாக இருக்க ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் வேறொரு பிராண்டில் ஒரு ஸ்பீக்கரை காட்டுங்க, சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இதோட ஆடியோ நான் எந்த ஒரு விஷயமே பண்ணல, உங்களுக்கும் லைவாக தான் போட்டு காட்டினேன். அந்த வகையில் பார்க்கும்போது 3 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆடியோ வைஸாக பார்க்கும்போது எனக்கு உண்மைக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்பீக்கர் எது அப்படின்னு கேட்டோன்னா இந்த ஆக்ஸ் பூம் அப்படிங்கிறது தான். 100% நல்லாவே இருக்குது. பில் குவாலிட்டியும் நம்மளுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ் தாறுமாறாக பிச்சுட்டாங்க. இந்த அளவு குவாலிட்டியாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இது அன்பாக்ஸ் பண்ணும்போது. உண்மையுமே நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை நம்மளுக்கு ப்ரைஸ் கூட அப்படின்னு தோணுது அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னா ஆப்ஷனுக்கு இந்த ஆக்ஸ்ரோ அப்படிங்கிறதும் இருக்குது. இல்லை ரொம்ப பெருசாலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ரொம்ப கைக்கு அடக்கமாக ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, நல்ல சவுண்ட் குவாலிட்டியும் இருக்குது. ஆக்ஸ் கியூப் அப்படிங்கிற இந்த ஸ்பீக்கரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் வாரண்டியில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து செப்டம்பர் 30க்குள்ளே இந்த ஸ்பீக்கர் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி மேனுஃபேக்சர் ஃபால்ட் ஒன்று வருது அப்படின்னா 1-to-1 ரீப்ளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வெப்சைட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையுமே குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்க இந்த 3 ஸ்பீக்கருமே வேறு லெவலுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கராக இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து தேவைப்படும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.